லிபியாவினுடைய இராணுவ தளபதியினுடைய மரணம் தொடர்பான செய்தி. துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் ஒரு மீட்டினுக்காக அவங்க பங்கேற்றிருந்தாங்க. அங்காராவில் துருக்கியினுடைய இராணுவ தளபதிகள், துருக்கியினுடைய பாதுகாப்பு பிரமுகர்கள், துருக்கியினுடைய உளவுத்துறை பிரமுகர்கள் என்று பல பேரையும் லிபியாவினுடைய இராணுவ தளபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார். அந்த சந்திப்பில் லிபியாவினுடைய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் அவரோடு சேர்த்து அவருடைய 4 தோழர்கள் என்று மொத்தமாக 5 முக்கியஸ்தர்கள், அதோட ஹெலிகாப்டரில் விமானத்தில் பயணித்த மேலதிகமான 3 பேர், மொத்தம் 8 பேர் விமான விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மரணத்திற்கான காரணம் என்ன என்பது வெகு விரைவில் தெரிய வந்துவிடும் என்று சொல்லி துருக்கியினுடைய உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஹத்தாத் தலைமையிலான இந்த லிபியாவினுடைய தூதுக்குழு அங்காராவில் அதிகாரப்பூர்வமான உத்தியோகபூர்வமான ஒரு விஜயத்தை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். இராணுவ தலைவர்கள் உள்ளிட்ட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல பிரமுகர்களை சந்தித்து அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திட்டு அங்காராவினுடைய விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் இந்த விபத்து ஏற்படுகிறது. விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, பயணிக்கக்கூடிய விமானம் ரேடாருடைய கண்ட்ரோலை மீறுவதற்கு முன்பதாகவே தாங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் என்கிற செய்திகளை உடனடியாக வழங்குகிறார்கள். அந்த செய்திகள் வழங்கப்பட்டும் அவர்களால் தப்பிக்கவோ அல்லது வேறு யாரும் அவர்களை காப்பாற்றவோ முடியவில்லை. ஒரு ½ அன் அவருக்குள்ளாக, விமானம் புறப்பட்ட ½ அன் அவருக்குள்ளாகவே ரேடாருடைய கண்ட்ரோலை அவங்க மீறிடுறாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. எனவே எங்கே இருக்கிறது விமானம் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அங்காராவினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹமானா என்கிற ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய ஒரு கிராம பகுதிகளில் இந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற தகவல்கள் துருக்கியினுடைய பாதுகாப்புத்துறைக்கு உடனடியாக கிடைக்கிறது. அந்த விமான விபத்திலே கொல்லப்பட்ட அத்தனை பேருடைய உடல்களும் ஜனாசாக்களும் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை துருக்கி வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த பயணத்தில் லிபியாவினுடைய தலைமை தளபதி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவருடைய ஆலோசகர் முகமது அல் அசாவி இருந்திருக்கிறாரு. தரைப்படைகள், லிபியாவினுடைய தரைப்படைகளுடைய தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அல் பிதூரி இருந்திருக்கிறார். அதே போன்று இராணுவ உற்பத்தி ஆணையத்தினுடைய இயக்குநராக செயல்படக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் மஹமூத் அல் கத்தாவி இருந்திருக்கிறார். இதை தாண்டி இவர்களுடைய ஊடக அலுவலகத்தினுடைய புகைப்பட கலைஞரும் இருந்திருக்கிறார். ஒரு இது மாதிரி மீட்டிங் நடத்தினா அஃபீஷியலாக ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் இருப்பார்ல, அவரும் இருந்திருக்கிறாங்க. மொத்தத்தில் 8 பேர் விமானத்திலே பயணித்திருக்கிறார்கள்.